Hello friends, welcome to Masha Designs. இன்னைக்கு சின்னதா இந்த ஹேண்டில் மட்டும் எப்படி போடுறதுங்கற வீடியோ பார்க்க போறோம். இந்த ஹார்ட் ஷேப் எப்படி போடுறது அப்படினு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். கூடையில எப்படி போடுறதுன்னு தனியா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹேண்டில் மட்டும் இந்த வீடியோல எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. இந்த ஹேண்டில் நமக்கு சொல்லி கொடுத்தது ஜன்னத் ஃப்ரம் தொண்டி. அவங்க தான் இந்த ஹேண்டில் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க சொல்லி கொடுத்து. ஆனா இப்போதான் ட்ரை பண்ணி போட்டேன். ஓகே फ्रेंड्स வாங்க பாப்போம். அடுத்து இந்த கூடைக்கு வித்தியாசமா ஒரு ஹேண்டில் ஜன்னத் ஃப்ரம் தொண்டி அந்த ஊர்ல இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் அவங்க சொல்லி கொடுத்திருந்தாங்க இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு டைம் இல்லாதனால இத அப்படியே போடாமலே விட்டேன். சோ இது சின்ன கூடையா இருக்கனால இதுக்கு போடலாம் அப்படினு இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணிருக்கேன். இது ஒரு வயர்ல வச்சும் போடலாம். அதாவது ஒரே ஒரு வயர்ல வச்சு போடக்கூடியது இந்த ஹேண்டில். நான் ரெண்டு வயர் வச்சு போட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் அப்படினு ரெண்டு வயர் வச்சு போட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வயர் அதிகமா செலவாகும். இந்த மெத்தட்ல இருக்கும் அது. இந்த ஒரு வயர் வச்சு போட்டோம் அப்படினா இந்த பாத்தீங்கன்னா இப்படி சுருண்டு சுருண்டு விடும். சோ சின்ன குடைக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது பெரிய குடையா இருக்குறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கட்டும் அப்படினு இப்படி நம்ம இப்படி வச்சோம்னு வெச்சுக்கோங்க. இது நமக்கு அப்படியே ஸ்டிஃபா நிக்குது. அதனால தான் நான் ரெண்டு வயர் வச்சு போட்டுருக்கேன். இது எப்படி போடுன்னு பாப்போம். இதுக்கு 3 மீட்டர் வயர் எடுக்கணும். டேப் இருக்கு பாத்தீங்களா? டேப்புக்கு ஒரு டேப் ஃபுல்லா எடுத்துங்க. ஒரு டேப் இல்ல, ரெண்டு டேப் எடுக்கணும். இது ஒரு டேப் வந்து நமக்கு 1.5 மீட்டர் வரை இருக்கும். பாருங்க. 1.5 மீட்டர் வரை இருக்கு. இதே ரெண்டு டேப் எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு 3 மீட்டர்ல வயர் கிடைக்கும். ஸ்கேல் வச்சு பாருங்க. 10 ஸ்கேல் எடுக்கணும். ஸ்கேல் அளவு அப்படினா 10 ஸ்கேல் தேவைப்படும். ரெண்டு வயர் அப்படிங்கும்போது நமக்கு 6 மீட்டர் மொத்தமா தேவைப்படும். 2 3 3 ஸ்கேல் எடுத்துக்கேன். இதோட நமக்கு 6 ஆகும். 6 எடுத்து 7 8 9 10 மொத்தமா 10 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டேப் அளவு அப்படினா ரெண்டு டேப் எடுத்துக்கோங்க. ஒரு டேப் முதல்ல எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு டேப் அளவு இதல எடுக்கணும். சரி நான் சிங்கிள் வயர்ல எப்படி போடுறதுன்னு முதல்ல சொல்லி கொடுக்கிறேன். அடுத்து நம்ம டபுள் வயர்ல பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வயர் பாத்தீங்களா இத ரெண்டு பக்கமும் ஒன்னு போல இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சு வெச்சுக்கணும். இது உங்களுக்கு சிங்கிள் வயர்ல சொல்லி கொடுக்கிறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த வயர் இப்படி போடுறது, இந்த மெத்தட்ல போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன். ஈக்குவல் ஷேப்பா வச்சு மடிச்சிட்டு இந்த வயரை நம்ம இப்படி மடக்கி வெச்சுக்கணும். நல்லா பாத்துக்கோங்க. இப்படி மடக்கி வெச்சிட்டு கீழ இருக்கிற வயர் இருக்கு பாத்தீங்களா? குழிவா இருக்கிற வயர் இருக்கு பாத்தீங்களா? இத எடுத்து நம்ம இப்படி மேலே சுத்தி கொண்டாறோம். சுத்தி கொண்டு வந்து இந்த சுத்தி கொண்டு வந்த வயரை இந்த ஹோல்க்குள்ள இப்ப நம்ம சுத்தி வெச்சுக்கோம் பாத்தீங்களா? இந்த வளைவுக்குள்ள இப்படி விட்டு நம்ம வெளிய எடுத்துறணும். இது நம்ம ஒரு நாட் போடுறோம். இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு நாட் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா? இந்த வயர் எடுத்து இதுக்குள்ள இப்படி விட்டுட்டு இந்த வயரை இங்க பிடிச்சி இழுத்துறணும். இப்படி இழுத்துட்டோம் அப்படினா நமக்கு ஒரு நாட் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து இந்த கேப்க்குள்ள இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயர் எடுத்து இதுக்குள்ள இப்படி விடணும். இப்படி கொஞ்சம் மேலே இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரிசையா இப்போ லெஃப்ட் ரைட்டுமா நம்ம மாத்தி மாத்தி இந்த கேப்க்குள்ள விட்டுட்டே வரணும். விட்டுட்டு இந்த பக்கம் உள்ள வயரை நம்ம இழுத்துட்டே வரணும். இப்படி நம்ம இழுக்க இழுக்க கரெக்ட்டா வந்துரும். இந்த ஹேண்டில் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது அவ்வளவா ஸ்ட்ரெngthா இருக்காது. சோ நம்ம இந்த உருண்டை ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நமக்கு எப்பவும் ஸ்ட்ரெngth. இது நல்ல மாடலா இருக்கிறதுனால நான் இத ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க பெரிய குடைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம நிறைய weight வச்சு இழுக்கும்போது அது சரியா வராது. சோ ஃபேன்சியா இருக்க கூடைகளுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹேண்டில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேப் இருக்கும். இப்படியே நம்ம லெஃப்ட்டு ரைட்டுமா மாற்றி மாற்றி போட்டே வந்தோம்னா நமக்கு இந்த டிசைன் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இப்படியே நமக்கு டிசைன் வந்துகிட்டே இருக்கும். இது முழுக்க நம்ம இப்படியே தான் போட்டு முடிக்கணும். இந்த ஹேண்டில் தனியாக போட்டுட்டு அதுக்கடுத்து தான் கூடையில் அட்டாச் பண்ணணும். நான் இதை தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே முடிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்து 2 வயர் நம்ம வெட்டி வச்சுக்கோம் பார்த்தீங்களா? 3 மீட்டர், இது 3 மீட்டர், இது 3, இது 3, டோட்டலாக நமக்கு 6 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஒரே கலர்லனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 கலரில் கூட போட்டிருக்கிறதுனால கூட 2 கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால் நான் 2 கலர் எடுத்துருக்கேன். இப்போது இந்த எட்ஜையும் சேர்த்து வைக்கணும். இப்படி 2 ஒன்று போல் வர மாதிரி வச்சுட்டு ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பின்ன ஆரம்பிப்போம். இதுதான் நமக்கு சென்டர். இந்த சென்டரை இப்படி மடித்து வச்சுக்கிறோம். மடித்து வச்சுட்டு இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்படி கொண்டு வந்து இந்த கேப்புக்குள்ளே இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம இந்த வயரை விட போகிறோம். மடித்து கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த வயரை தான் இந்த கேப்புக்குள்ளே விட போகிறோம். நான் முதல்ல சும்மா விடுறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த முடிச்செல்லாம் ஒன்று போல் எடுத்து விடணும். பிறண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? அதையெல்லாம் ஒன்று போல் எடுத்து விடணும். கொஞ்சம் நீளமான வயர், அதனால் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எடுத்து விட்டாச்சு. இப்போ முடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கேப்புக்குள்ளே இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா? முடிச்சு போட்ட வயர் எடுத்து இந்த கேப்புக்குள்ளே நம்ம இப்படி சொருகிறோம். சொருகிட்டு இந்த வயரை நம்ம கீழே இழுத்துறோம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். இது 2 வயர் வச்சு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு வயர் வச்சும் நம்ம போடலாம். அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடு உள்ள வயர் எடுத்து மேலே கொடுக்குறோம். இதை கீழே இழுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வயர் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா தான் இந்த வயர் இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் ஆகும். அதுக்கடுத்து இந்த வயரை நம்ம கீழே இழுத்துடுறோம். இப்படியே நம்ம இந்த வயர் முழுக்க முடிச்சு போட்டு கொண்டு வரணும். இது கொஞ்சம் வயர் அதிகமாக செலவாகும். 3 3 6 மீட்டர் மொத்தம் கைப்பிடிக்கே உங்களுக்கு இந்த பக்கம் 6 மீட்டர், இந்த பக்கம் 6 மீட்டர், மொத்தமாக 12 மீட்டர் தேவைப்படும். அதுக்கு நம்ம சாதா கைப்பிடி போடுறது நமக்கு பெட்டர் தான். ஆனால் இந்த கைப்பிடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். இது கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக உள்ளே போகும். ஓகே, இந்த பக்கம் பச்சை கலர் வர மாதிரி வச்சுட்டேன். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ஒயரை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். ஏன்னா இதில் பாருங்கள் க்ரீன் வெளியே வந்திருக்கு, க்ரீன் வந்து மேல் பக்கமாக வந்திருக்கு, ரோஸ் சைடில் வந்திருக்கு. இதில் ரோஸ் மேல் பக்கமும் க்ரீன் சைட்லேயும் வந்திருக்கு. ஸோ நம்ம மாற்றி போடணும். ஓகே, மெத்தட் இதே மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணி இந்த கைப்பிடி நம்ம போடணும். ஓகே, முழுக்க பின்னி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்படி இருக்கும். இந்த ஹைட்டுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பக்கமாக நம்ம வச்சு கட்டிடலாம். ரெண்டும் ஒரே ஹைட்டில் வந்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம ஹேண்டில் இதில் வச்சு கட்ட வேண்டியதான். இங்கே எத்தனை இல்லை? 1 2 3 4. அதே போல் 1 2 3 4 இந்த இடத்துல இப்படி வச்சு இதுக்குள்ளே நம்ம வயர் போட்டு உள் பக்கமாக கட்டணும். இது கட்டியிருக்கேன் பாருங்கள், முடிச்சு கட்டியிருக்கேன். இதை நம்ம உருவிட்டோம் அப்படின்னா வந்துடும். அதனால் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறது இந்த ஒயரை இப்படி உள்ளே விட்டு இது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஒயர் எடுத்து உள்ளே போட்டு முடிச்சிட்டோம்னா நல்லா முடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கடுத்து
இந்த இடத்துல இப்படி வச்சு உள்ளே போட்டு ஒரு வயர் வந்து நம்ம இதில் வச்சு கட்டியிருக்கோம். அடுத்து நம்ம 2 வயர் கட் பண்ணி அந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது இதே போல் 2 வயர் வச்சு கட்டணும். இப்படி உள்ளே விட்டு இதுக்கு வயர் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இங்கே நம்ம இப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த மிச்ச வயரை இதில் எப்பவும் போல் நம்ம சொருகி விட்டுறணும். இதே மாதிரி 1 2 3 4 வயரையுமே நம்ம இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதில் சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள், அது டைம் எடுக்கும் சொருகி காமிக்கிறதுக்கு. ஸோ இதில் நான் சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த 4 வயரையும் இதே போல் நம்ம சொருகி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த வயரை இந்த கைப்பிடியை நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கைப்பிடி ஃபினிஷ் ஆகிடும். பீஸ் வயர் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 அடி போல் எடுத்துட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே எப்படி விட்டு 1 2 3 4 4th லைனில் நம்ம விடணும். அதுக்கடுத்து இந்த சைடு கொண்டு வந்து இந்த கேப்பில் விட்டு இப்படி உள் பக்கமாக கொண்டு போய் முடிச்சு போட்டுருணும். நார்மலாக நம்ம கைப்பிடிக்கு முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விடுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தான். சின்ன குடைகளுக்கு இந்த கைப்பிடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வயர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், நார்மலாக நமக்கு இதுக்கு 1.5 மீட்டர் தான் எடுப்போம். 1.5 மீட்டர் இந்த பக்கம் 1.5 மீட்டர் அந்த பக்கம் 1.5 மீட்டர் ரெண்டும் அதாவது 6 மீட்டர்லேயே நமக்கு முடிஞ்சிடும். இந்த பக்கம் 2 வயர் வரும், அந்த பக்கம் 2 வயர் வரும், அதோட முடிஞ்சிடும். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இங்கே உள்ளே முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை இப்படி இதுக்குள்ளே சொருகி விட்டோம் அப்படின்னா நமக்கு கைப்பிடி ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கடுத்து மேல் பக்கமும் கொண்டு வந்து இதுலேயே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கட்டணும். இந்த கைப்பிடி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு முடித்த கூடைகளை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு விரும்பினா அனுப்பி வைக்கலாம். 9445266602. நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 1 2 3ன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.